This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி டயட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 180% மேலே தான் மக்கள் இன்னும் டயட்டுன்னு ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா டயட்டுன்னு யாருமே ஃபாலோ பண்ண கிடையாது. ஏன்னா சாப்பிட்ட அளவுக்கு அந்தளவுக்கு ஒர்க் பண்ணினாங்க. நாம் இங்கே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். தம்பிள்ஸ் அதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் வேறு போகிறாங்க. மார்னிங் ஈவினிங் லேடிஸ் முதற்கொண்டு எல்லோரும் ஆஃப்டர் டெலிவரி அதுக்கப்புறம் வெயிட் போட்டுருது அந்த மாதிரி சொல்லிவிட்டு டயட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் யாருமே டயட்டே ஃபாலோ பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஒர்க்கை அவங்கவுங்கள தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சொகுசு வண்டியெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நாம் நினச்சா பெட்ரோலை மிச்சம் பண்ணலாம். இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வேறு வந்துருச்சு. அதனால் மக்கள் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை அவங்கள இதை பண்ணணும். இப்போ லேடிஸே பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ வாஷிங் மிஷினில் போட்டுருக்கு. ஒரு ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதை வாஷிங் மிஷினில் போட்டுருக்கும். டெய்லி ட்ரெஸ்ஸை டெய்லியும் நீங்களாக துவைச்சிங்கன்னா அதுவே ஒரு எக்ஸசைஸ் தான். நீங்கள் வண்டி ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா வாக் பண்ணி போங்க. இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரமாக போகணுன்னா சைக்கிளில் போங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து ஒரு 6th படிக்கிறப்பிருந்து டெய்லியும் அப்போ தான் மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா சைக்கிளில் ஸ்கூலுக்கு லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் போவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஸ்கூல் வேன் வருது, அம்மா அப்பாவே கொண்டு போய் விட்டுறோம். மிஞ்சி போயிடும் ரொம்ப தூரமாக இருந்தால் ஹாஸ்டல். அதனால் நம்ம விளையாடுறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் பத்தல. படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லோரும் அது இப்போ எக்ஸாம் டைம் வேறையா, அதனால் சொல்லவே தேவையில்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் நம்ம ஒர்க்கை நாமளாக தான் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் நம்ம வீடு க்ளீன் பண்ணுவோன்னா வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி குமிஞ்சு நிமிர்ந்து வேலை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக சும்மா போய் ஒர்க் அவுட் பண்ணுறனால திரும்ப நீங்கள் ஒர்க் அவுட் போக முடியல அப்படின்னா திரும்ப நீங்கள் அங்கே ஒருத்தருக்கு ஃபீஸ் கட்டி தேவையில்லாத ஒர்க் அவுட் போகணுமா அப்படிங்கிற மாதிரி என் கேள்வி எனக்கு அப்படி தோணுது. உங்கள் ஒர்க்கை நீங்களே பண்ணுங்கள். அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒர்க் என்ன பண்ணலாம், இவங்களுக்கு இது பண்ணால் அவங்களுக்கு ஹெல்ப்பாகவும் இருக்கும், நம்மளுக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நினச்சி ஒரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணிங்கன்னா நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும், எண்ணங்களும் நல்லாயிருக்கும். யாருக்கு ஹெல்ப் பண்ணுறோமோ அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணலாம். அம்மா அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு கார் கழுவுறது மேற்கொண்டு குட்டீஸ்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ என் பொண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வரக்குள்ளே டிஃபன் பாக்ஸ்லாம் நான் தோட்டத்துக்கு வந்துடுவேன். தோட்டத்துக்கு வந்ததுன்னு ஈவினிங் வந்ததும் நீ தான் உன்னோட இதையே நீ தான் டிஃபன் பாக்ஸ்லாம் நீ தான் வாஷ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளே வாஷ் பண்ணி வச்சுட்டு டெய்லி சைக்கிளிங் போகணும். டெய்லி சைக்கிளிங் போங்க, ரொம்ப நல்லது. நான் காலையில் ஒரு 2 கிலோமீட்டர், ஈவினிங் 2 கிலோமீட்டர் நான் சைக்கிளில் போயிட்டுருந்தேன். காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் சைக்கிளில் தான் போயிட்டுருந்தேன். அப்புறம் ஆஃப்டர் பேபி பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் 1 இயர் கழித்து மறுபடியும் திரும்ப நான் சைக்கிளில் தான் போயிட்டுருக்கேன். அதனால தான் எனக்கு தொந்தியெல்லாம் இல்லை, நான் ஃபிட்டாக தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.